பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஒரு நிமிடம் நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த காலை வேளையில் இப்படி வார்த்தையை கொண்டு நீர் எங்களோடு பேச வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரோடும் பேசுங்கப்பா, தனித்தனியாக பேசுங்க, இடைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. நம் தேவன் தடைகளை உடைக்கிற தேவன். அல்லேலூயா. நம் தேவன் தடைகளை உடைத்தெறிகிற தேவன். He will break open. எந்த பிரச்சனையோடு நீங்கள் வந்திருந்தாலும், இன்று காலை வேளையில் போராட்டங்கள் நிறைந்தவர்களாக நீங்கள் வந்திருந்தாலும், ஒருவேளை வழியே இல்லை என்று சொல்லி வந்திருந்தாலும், அவர் உங்கள் போராட்டங்களை முடிவுக்கு கொண்டு வருவார். அவர் உங்கள் தடைகளை உடைத்தெறிகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் நாம் எடுத்துக்கொள்ளலாம். எல்லாரும் எடுத்துக்கோங்க. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் முதல் 12 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் முதல் 12 நாம் வாசிக்கலாம். 3 நாம் வாசிக்கலாம். அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். அது யூதருக்கு பிரியமாய் இருக்கிறதென்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாளாய் இருந்தது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, அந்த காலத்தில், எந்த காலத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரமேறினதற்கு அப்புறம் அவருடைய சீடர்கள் வைராக்கியமாய் ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். பேதுரு பல பேருக்கு பிரசங்கித்தார், பல அற்புதங்களை செய்து கொண்டிருந்தார். அதே போல பல சீடர்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்களை செய்து கொண்டிருந்தாங்க. அப்போ ஒரு ராஜா இருக்கிறார். அதே ராஜா ஏரோது ராஜா இருக்கிறார். அங்கே துன்புறுத்த தொடங்கினார். யாரை துன்புறுத்த தொடங்கினார்? ஆண்டவருடைய சீஷர்களை துன்புறுத்த தொடங்கினார். துன்புறுத்த தொடங்கி ஒரு சீடனை கொன்றும் போட்டு விட்டான். யாரை கொன்று போட்டு விட்டான் பாருங்க? யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபு. அதாவது செபதேயுவின் குமாரனாகிய 2 பேர் இருக்காங்க இல்லையா, யோவானும் யாக்கோபும். ஆண்டவராகிய சீடர்கள் 2 சீடர்கள் யாக்கோபு என்று பெயருடையவர்களாக இருக்கிறாங்க. இதில் இவர் பெரிய யாக்கோபுன்னு சொல்லலாம். அந்த யோவானின் சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினால யார் கொலை செய்து விட்டா? ஏரோது கொலை செய்து விட்டார். அது யூதருக்கு பிரியமாயிருக்கு அப்படின்னு அவர் பார்த்த உடனே இப்போ பயங்கரம் தீவிரமாய் ஊழியத்தில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிற இன்னொரு மனிதனையும் பிடித்து விட்டான். யார் அது? பேதுருவையும் பிடித்து விட்டான். அடுத்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். 4, 5, 6 வாசிக்கலாம். அவனை பிடித்து சிறைசாலையிலே வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் சேவராக ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். அப்படியே பேதுரு சிறைசாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோടെ ஜெபம் பண்ணினார்கள். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 4 வகுப்பு, 4 போர் சேவர்கள் அப்படின்னு இருக்கு இல்லையா. அதாவது ஷிஃப்ட் பார்த்து பேதுருவை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. 4 பேரா ஷிஃப்ட் போட்டு பேதுரு வெளியே போயிடக்கூடாது, பேதுரு எஸ்கேப் ஆயிடக்கூடாது, பேதுருவை எந்த காரணத்தினாலும் நம்ம வெளியே அனுப்பியே விடவே கூடாது. ஏனென்றால் நம்ம அடுத்தது மக்களை பிரியப்படுத்துவதற்காக பேதுருவை வெளியே கொண்டு நம்ம கொலை செய்ய போகிறோம். யாருக்கு முன்னாடி? யூதருக்கு முன்னாடி நம்ம கொலை செய்து நம் நல்ல பேரை எடுக்கலாம் என்று சொல்லி இந்த ஏரோது யோசித்து கொண்டிருக்கிறான். அடுத்தது, ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலியினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையிலே காத்து கொண்டிருந்தார்கள். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ரோம்னுடைய காவலர்கள் தான் இங்கே காவல் செய்து கொண்டிருந்தாங்க. ரோம் நாட்டு மக்களுடைய காவல் எப்படி இருக்கும் என்றால் ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு காவலாக இருக்கும், கடுமையான ஒரு காவலாக இருக்கும். ரோம் சிறையிலிருந்து வெளியே வருவதற்கு முடியவே முடியாது. அவங்களா சிறையிலிருந்து வெளியே அனுப்புனா உண்டு, அதை தாண்டி வெளியே வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு பெயர் போன ரோம் சிறையில் தான் இங்கே பேதுருவை அடைத்து வைத்திருக்கிறாங்க. பாருங்க, 2 சங்கிலிகள், 2 சேவர்கள் லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் படுத்தே தூங்கிட்டாங்க. பேதுரு தூங்கிட்டு இருக்காரு. அவர் பக்கத்தில் லெஃப்டில் யார் இருக்கா? ஒரு போர் சேவகன் இருக்கார், ரைட்டில் போர் சேவகன் இருக்கார். அவர் வெளியே போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் நம் தேவன் விடுவிக்கிற தேவன், நம் தேவன்
நம்மை பிரச்சனைகளிலிருந்து, போராட்டங்களிலிருந்து, தடைகளை நீக்கி போட்டு நம்மை தூக்கி எடுக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். என்ன நடக்குது என்று பார்க்கலாம். 7, 8, 9 நாம் வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி, சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தது. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றான். அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று, தூதனால் செய்யப்பட்டது என்று மெய்யென்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். அடுத்த வசனம். அவர்கள் முதலாங்காவலையும் இரண்டாங்காவலையும் கடந்து நகரத்துக்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். ஆமென். உங்கள் வாழ்க்கையை குறித்து, என் வாழ்க்கை குறித்து தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை முடக்குவதற்காக சாத்தானும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறான். அல்லேலூயா. தேவன் உங்கள் வாழ்க்கையை குறித்து, நீங்கள் வாழ்கிற உங்கள் வாழ்க்கையை குறித்து, நான் வாழ்கிற என் வாழ்க்கையை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆனால் அந்த திட்டத்திற்கு எதிராக, அந்த திட்டத்தை முடக்கும் வண்ணமாக சாத்தான் தினம்தோறும் செயல்பட்டு கொண்டே இருக்கிறான். என்ன செயல்பட்டு கொண்டு இருக்கிறான்? உங்களை உள்ளேயே, சிறைக்கு உள்ளேயே வைத்து விடுவதற்காக. உங்களை எப்படியும் அவன் எழும்பி விடக்கூடாது, அந்த மகள் எழும்பி விடக்கூடாது, அந்த மகள் எழும்பி எனக்காக நின்று விடக்கூடாது, எனக்காக சாட்சி சொல்லக்கூடாது என்று சொல்லி உங்களை கட்டி வைப்பதற்காக முயற்சிகளை எடுத்துக்கொண்டே இருக்கிறார். இங்கே தான் பேதுருவுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டம் பெரிது பாருங்க. ஆனா பேதுரு சிறையில் இருக்கிறார். அவர் சிறையில் மட்டும் இல்லை, ஆண்டவருடைய திட்டத்திற்கும் அவனை முடக்கி வைத்திருக்கிறான் இந்த ஹேரோது. இங்கே இருக்கிற நம்ம சிலர் பிரச்சனைகளுக்கு நடுவில் இருக்கிறோம். ஆண்டவரின் திட்டத்தை உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் செயல்படுத்த முடியாத அளவுக்கு பிரச்சனைகளின், தடைகளின் நடுவில் இருக்கிறோம். அது ஒரு வியாதியாக இருக்கலாம், ஒருவேளை ஜெயில் மாதிரியான பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தடைகள் வந்து வந்து உங்களை சோர்வடைய பண்ணிக்கொண்டே இருக்கிறது. அது உண்மைதானா? தடைகள் வந்து கொண்டு உங்களை எழும்ப விடாமல் உட்கார வைத்து கொண்டே இருக்கிறது. தடைகள் வந்து கொண்டு நீங்கள் இருந்த இடத்திலேயே இருக்கும் வண்ணமாகவே இருப்பதற்காக உங்களுக்கு பிரச்சனைகளை சாத்தான் கொண்டு வந்து கொண்டே இருக்கிறான். அது உங்கள் திருமண வாழ்க்கையின் பிரச்சனையாக இருக்கலாம், தீராத வியாதியாக இருக்கலாம், குழந்தை இல்லாத பிரச்சனையாக இருக்கலாம், கடனாக இருக்கலாம், வெளியவே வர முடியாத ஒரு கடன் பிரச்சனையாக இருக்கலாம், சரியான வேலை இல்லாத பிரச்சனையாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு என்று ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அது உண்மை. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெரிய திட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த பெரிய திட்டத்தை சாத்தானும் பார்க்கிறான். அந்த திட்டத்தை எப்படியாவது முடக்கிவிட வேண்டும், எப்படியாவது இவனை எழும்ப விடாமல் செய்து விட வேண்டும், எப்படியாவது இவனை முடக்கிவிட வேண்டும் என்று சொல்லி சாத்தான் பலவிதமான பிரச்சனைகளை உங்களுக்கும் எனக்கும் கொண்டு வந்து கொண்டே இருக்கிறான். அல்லேலூயா. ஆனால் உண்மை என்ன என்றால் ஆண்டவருடைய திட்டம் பெரியது. இங்கே பேதுரு பாருங்க, பேதுரு சிறைக்குள்ளே இருக்கிறார். சிறைக்குள்ளே இருக்கும்போது பேதுருக்கு போராட்டங்கள் இருந்திருக்கும், மனசுக்குள்ளே யோசனை இருந்திருக்கும். ஐயோ, கொஞ்ச நாள் முன்னாடி தான் நம்மளுடைய உடன் சீடர் யாக்கோபு, யோவானுடைய சகோதரன் யாக்கோபை என்ன பண்ணிட்டாங்க? ஏரோது கொண்டு போட்டார். இப்போ அடுத்தது நான் தான் டார்கெட். இப்போ நான் உள்ளே இருக்கிறேன். ஒருவேளை ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிற திட்டம் இதுதானோ அப்படின்னு யோசிச்சிருப்பாரா? யோசிச்சிருக்க மாட்டாரா? கரெக்டுங்களா? வெளியே நிறைய பேர் ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. வசனம் படிச்சுட்டு இருக்கும்போது 5வது வசனத்தில் வருது, அங்கே சபையே கூடி சேர்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா சபையே கூடி சேர்ந்து யாக்கோபுக்கும் ஜெபம் பண்ணிட்டு தான் இருந்திருப்பாங்க. கரெக்டுங்களா? அப்போ பேதுருக்கு ஒரு கலக்கம் இருந்திருக்கும். யாக்கோபுக்கு ஜெபம் பண்ணாங்க தான், அதே மாதிரி தான் எனக்கும் ஜெபம் பண்ணுறாங்க. எனக்கு ஒரு வேளை இன்னும் பாரம் எடுத்து ஜெபம் பண்ணுறாங்க. உண்மைதான். ஒருவேளை என்னுடைய திட்டம், ஆண்டவர் எனக்கென்று வைத்திருக்கிற திட்டத்தை நான் செய்து முடித்து விட்டேனோ, நான் மரிப்பது தான் ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறதோ என்று சொல்லி அவன் யோசித்திருக்கலாம். பேதுரு வாழ்க்கையில் இதற்கு முன்பாக நிறைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஆண்டவருக்காக செய்திருக்கிறாரு பாருங்க. 3வது அதிகாரத்தில் முடவன் நடந்திருக்கிறான். 5வது அதிகாரத்தில் பேதுருவின் நிழல் பட்டு சுகத்தை மனிதர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறாங்க. 9வது அதிகாரத்தில் தபிதா என்கிற ஒரு சகோதரி
மரித்து போகிறாள், ஆனால் உயிர் அடைகிறாள். 2வது அதிகாரத்தில் 3000 பேர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சபையிலே சேர்க்கப்படுகிறாங்க. 10வது அதிகாரத்தில் அவர் ஜென்டைல்ஸ், அதாவது புறஜாதிகள் மத்தியிலே கடந்து போகிறார். கொர்நேலியு வீட்டிலே பேசுகிறார். அவர் பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். அதையெல்லாம் பார்த்த பேதுரு யோசிச்சிருப்பாரு, என்னுடைய வாழ்க்கையின் நாட்கள் முடிஞ்சிருச்சு, ஆண்டவரின் வாழ்க்கையில் இருக்கிற திட்டம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு வேலை யோசிக்கலாம். இங்கே உட்கார்ந்து இருக்கிற நீங்களும் சிலர் அப்படி யோசிக்கலாம். ஆண்டவருடைய திட்டம் என் வாழ்க்கையில் நான் இப்படியே இருந்து விடுவது தான் போல, நான் எப்படி இருக்கிறேனோ அப்படியே இருக்கிறது தான் ஆண்டவருடைய திட்டம் போல, நான் எழும்புறது ஆண்டவருடைய சித்தம் இல்லை போல இருக்கு. சாத்தான் இப்படி முடக்கி வைத்திருக்கிறான், அதை உங்களுக்கும் தெரியும். ஆண்டவருடைய திட்டம் பெரிது என்றும் தெரியும். ஆனால் உங்களுக்கு உள்ளேயே ஒரு குரல் கேட்டுக்கொண்டு இருக்கிறது, நீங்கள் இருக்கிற வண்ணமாகவே தான் இருக்க போகிறீங்க என்று சொல்லி. சாத்தான் என்ன பண்ணுவான் என்று சொன்னால், சாத்தான் உங்களுக்கு பொய்களை சொல்லி, இங்கே நீ இப்படி இருப்பது தான் உன் வாழ்க்கைக்கான ஆண்டவருடைய திட்டம் என்று சொல்லி பொய்களை சொல்லி அதை உங்களை நம்ப வைப்பான். பாருங்க, ஓகே இப்படி தான், நாம் இப்படி இருக்கிறது தான் ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது, நாம் வீட்டில் இருக்கிறது தான், நாம் வெளியே வர்றது இல்லை ஆண்டவருடைய திட்டம், இந்த சின்ன ஊழியத்தில் இருக்கிறது தான், நம்மை ஆண்டவர் பெரிதாக பயன்படுத்த மாட்டார் என்று சொல்லி உங்களுக்குள்ளேயே சாத்தான் சில சிந்தனைகளை போட்டு 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 நீங்களும் அதை நம்ப ஆரம்பித்தும் விட்டு இருக்கிறீங்க. ஆனால் உண்மை என்னவென்றால், நீங்கள் சிறையில் இருக்கலாம், பிரச்சனைக்கு நடுவில் இருக்கலாம், தடைகள் உங்களை சுற்றி இருக்கலாம். ஆனால் ஆண்டவரின் நோக்கம், ஆண்டவரின் திட்டம், உங்கள் வாழ்க்கைக்கான ஆண்டவரின் நோக்கம் இன்னும் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை அது தாமதமாக இருக்கலாம், ஒருவேளை சாத்தானின் பிடியில் போராட்டங்களின் நடுவில் இருக்கலாம், சிறையில் இருக்கிறது போல பிரச்சனைகளின் நடுவில் நீங்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கென்று ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம் சபைக்கென்று, நமக்கென்று ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். ஒருவேளை நம்ம முடங்கி போன மாதிரி நம்ம இருக்கலாம், சிறையில் இருக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனால் தடைகளை உடைத்து போடுகிற தேவன் நம் மத்தியிலே இருக்கிறார். அல்லேலூயா. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சோகம் பாருங்க. பேதுரு இங்கே சிறைக்குள்ளே இருக்கிறார். பேதுருக்கு ரொம்ப நல்லா தெரியும், இங்கே சிறையிலேருந்து வெளியே வர்றதுக்கு என்னால் முடியாது என்று பேதுருக்கு நல்லா தெரியும். கரெக்டுங்களா? ஏன்னா ஷிஃப்ட் போட்டு இங்கே இருக்கிறாங்க. யார் ஷிஃப்ட் போட்டு? காவலர்கள், ரோம காவலர்கள் இருக்கிறாங்க. உள்ளே இருக்கிறது ரோம ஜெயில். இங்கிருந்து வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்றது தெரியும். ஆனால் ஒரு வாய்ப்பு இருக்குன்னு தெரியும். ஆண்டவர் செயல்பட்டாருன்னா வெளியே வருவேன் என்று பேதுருக்கு ரொம்ப நல்லா தெரியும். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அது ரொம்ப நல்லா தெரியும். நான் இப்படி இருக்கிறேன், இங்கிருந்து வெளியே வர்றதுக்கு என்னால் முடியாது, என்னுடைய சொந்த பலனால் வெளியே வர முடியாது என்று தெரியும். ஆனால் ஆண்டவர் செயல்பட்டார். உங்கள் வாழ்க்கையின் இந்த நிலையை மாற்றி அடுத்த நிலைக்கு எடுத்து சென்று ஆண்டவரின் திட்டத்தை நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்த முடியும் என்பதும் உங்களுக்கு தெரியும். கரெக்டுங்களா? அல்லேலூயா. பேதுரு அப்படி தான் உட்கார்ந்துருப்பார். அதனால தான் நினைக்கிறேன் அவர் தூங்கிட்டார். ஆண்டவரே நீங்கள் செயல்படுவீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செயல்படலைனாலும் பரவாயில்ல, நான் உங்களுக்காக மரிக்கவும் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லி அவர் தூங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதானே நம்ம பார்க்குறோம். அவர் நல்லா தூங்கி கொண்டு இருக்கிறார். லெஃப்டில் ஒரு சோல்ஜர் இருக்கிறார், ரைட்டில் ஒரு சோல்ஜர் இருக்கிறாரு. ஒருவேளை அந்த சோல்ஜர்ஸ், அதாவது அந்த காவலர்கள் தூங்கி கொண்டு இருக்கிறாங்களா என்று தெரியவில்லை. ஒருவேளை நீங்கள் சோர்வடைந்து இருக்கலாம், நீங்கள் தூங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு என்று ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அவருடைய திட்டம் பெரிதாக இருக்கிறது. இங்கே பாருங்க, பேதுருக்கு 2 கையிலையும் சங்கிலி. கரெக்டுங்களா? அந்த வசனம் வாசிக்கலாம், 6வது வசனம் வாசிக்கலாங்க. 2 கையிலையும் சங்கிலி பேதுருக்கு. ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலியினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். நிறைய காவலர்கள் இருக்கிறாங்க. 2 சங்கிலி இருக்குது. லெஃப்டில் ஒருத்தர், ரைட்டில் ஒருத்தர். தூங்குறாரா தூங்கலையான்னு தெரியல. கதவில் ஒருத்தர் நிற்கிறாரு. அந்த கதவை தாண்டி இன்னொரு கதவும் இருக்குது. அதை தாண்டி ஒரு பெரிய இரும்பு கதவும் இருக்குது. ஆனால் உள்ள பேதுரு தூங்கி கொண்டு இருக்கிறார். எல்லாமே இருக்கலாங்க. ஆனால் செய்தி என்னவென்றால், தடைகளை உடைப்பவர்
உங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. தடைகளை உடைத்து போடுபவர், தடைகளை நீக்குபவர் நம்மோடு இருக்கிறார். மீகா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். இந்த வசனம் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் இன்றைக்கு ஒரு வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார். நீங்க நம்பினாலும் நம்பாவிட்டாலும் ஆண்டவர் உங்க வாழ்க்கைக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்திற்கு எதிராக வருகிற தடைகளை அவர் உடைத்து போட இன்றைக்கு வந்திருக்கிறார். இந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். மீகா 2:13. தடைகளை நீக்கி போடுகிறவர்கள் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார்கள். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடத்துவார். ஆமென். நம்ம சேர்ந்து வாசிக்கலாமா? அந்த ஸ்க்ரீனில் போடுங்க. 2:13. மீகா 2:13. 1076 எடுத்துட்டிங்களா? எல்லாரும் எடுத்துட்டிங்களா? கை தூக்கி காட்டுங்க. மீகா 2:13 எடுத்து விட்டீங்களா? 1076 பழைய ஏற்பாட்டில் இருக்குங்க. 1076வது பக்கம். நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடையை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னில் நடந்து போவார். ஹல்லேலூயா. தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக நடந்து போவார். ஹல்லேலூயா. தடைகளை நீக்கி போடுபவர் உங்களுக்கு முன்பாக நடந்து போவார். இங்கே மீகா தீர்க்கதரிசி யாரை பற்றி பேசுகிறார் என்று நினைக்கிறீங்க? ஒரு 735 700 வருடங்கள் கிறிஸ்து வருவதற்கு இன்னும் இருக்கிறது. கிறிஸ்துவுக்கு முன் வாழ்ந்த மீகா தீர்க்கதரிசி, கிறிஸ்துவுக்கு முன் 700 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த மீகா தீர்க்கதரிசி யாரை பற்றி எழுதுகிறார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி எழுதுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் அவர் வாழ்ந்த நாட்களிலும் பேதுருவின் வாழ்க்கையிலும் என்ன செய்ய போகிறார் என்பதை தான் மீகா தீர்க்கதரிசி எழுதி வைத்திருக்கிறார். என்ன செய்ய போகிறார்? தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக நடந்து சென்று உங்கள் தடைகள் எல்லாவற்றையும் அவர் எடுத்து போடுவார். ஹல்லேலூயா. உங்கள் தடைகள் எல்லாவற்றையும் அவர் எடுத்து போட நல்ல தேவனாக அவர் செயல்படுவார் என்பது உண்மை. 7வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி, சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கையிலிருந்து விழுந்தது. ஹல்லேலூயா. இங்கே என்ன நடக்குது பாருங்க. பேதுரு கட்டப்பட்டவனாக இருக்கிறான். பேதுரு 6வது வசனத்தில் நாம் பார்த்து கொண்டு இருக்கிற மாதிரி சங்கிலிகள் இருந்தது உண்மைதான். 2 சங்கிலிகள், 2 காவலர்கள் அவனை சுற்றி இருக்கிறாங்க. அவன் படுத்தும் நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறான். அங்கே உடனே ஒருவர் வருகிறார். யார் வருகிறார்? கர்த்தர் அனுப்பின தூதன் அவனுக்கு நடுவிலே வருகிறார். அவனுக்கு நடுவிலே வந்து தடைகளை உடைத்து போடுகிறார். உங்கள் பிரச்சனைகளுக்கு நடுவிலே, உங்கள் போராட்டங்களுக்கு நடுவிலே, உங்கள் தடைகளுக்கு நடுவிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார். அவர் வரும்பொழுது என்ன நடக்கும் பாருங்க. அவர் வரும்பொழுது உங்கள் இருளான சூழ்நிலைகள் வெளிச்சமாக மாறும். ஹல்லேலூயா. அது எவ்வளவோ பெரிய இருளாக இருக்கலாங்க. அது வாய்ப்பே இல்லை. நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு, நான் சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரி பிரச்சனையை என் வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடவே முடியாது என்று நீங்கள் சொல்லலாம். அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கலாம். இருள் நிறைந்த வாழ்க்கையாக உங்கள் வாழ்க்கை காணப்படலாம். ஆனால் தடைகளை உடைப்பவர் வரும் பொழுது வெளிச்சம் உண்டாகும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தடைகளை உடைப்பவர் இயேசு உங்கள் மத்தியிலே வரும்பொழுது வெளிச்சம் உண்டாகும். 2வது என்ன நடக்குது பாருங்க. அவர் உங்களை தூக்கி விடுவார் அல்லது உங்களை எழுப்பி விடுவார். நீங்கள் இருக்கிற இந்த நிலையிலே நீங்கள் இருக்க வேண்டாம் என்று சொல்லி வெளிச்சம் கொண்டு வந்து வெளிச்சத்தின் நடுவிலே தூங்கி கொண்டிருக்கிற உங்களை தட்டி அவர் எழுப்பி விடுவார். ஹல்லேலூயா. என்ன செய்வாருங்க? தூங்கி கொண்டிருக்கிற உங்களை அவர் தட்டி எழுப்பி விடுவார். அவர் எழுப்பி விடும் பொழுது உங்கள் கையில் இருக்கிற சங்கிலிகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாமே
தனியாக கழண்டு விழுந்து விடும். நம்மனால இல்லைங்க, நம்ம ஏதோ பெருசாக ஏதோ செய்கிறோம் என்று இல்லை. அவர் நடுவில் வரும் பொழுது, தடைகளை உடைக்கிற தேவன் நம் மத்தியிலே வரும் பொழுது, தடைகளை உடைக்கிற தேவன் இப்பொழுது நம் மத்தியிலே இருக்கிறார். அவர் வந்திருக்கிறதன் காரணமாக உங்கள் பிரச்சனைகள், உங்கள் தடைகள், உங்கள் போராட்டங்கள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும். அவர் சொல்லுகிறார், நான் வரும் பொழுது உங்கள் இருளான வாழ்க்கை வெளிச்சமாக மாறும். போராட்டங்கள் நிறைந்த வாழ்க்கை வெளிச்சமாக மாறும். உங்கள் பிரச்சனை நிமித்தம், நீங்க கடன் நிமித்தம் ஒரு இருளான வாழ்க்கைக்குள்ள நீங்க கடந்து போகிறேன் என்று சொல்லலாம். ஆனால் அவர் வரும் பொழுது உங்கள் சூழ்நிலை வெளிச்சமாக மாறும். வெளிச்சமாக மாறுகிறது மட்டுமல்ல, அவர் உங்களை தூக்கி விடுகிற தேவனாக இருக்கிறார். அவர் தூக்கி விடும் பொழுது உங்களை சுற்றி இருக்கிற சங்கிலிகள் எல்லாம் அருந்து விழும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தடைகளை நீக்கி போடுகிற தேவன் உங்களுக்கு முன்பாக நடந்து போவார். ஹல்லேலூயா. தடைகளை நீக்கி போடுகிற தேவன் உங்களுக்கு முன்பாக கடந்து போவார். தேவனின் திட்டம் உங்க வாழ்க்கையிலே செயல்படாத அளவுக்கு, தேவனின் நோக்கம் உங்க வாழ்க்கையிலே செயல்படாத அளவுக்கு, தேவன் உங்க வாழ்க்கையில முற்றிலுமாக ஆளுகை செய்ய முடியாத அளவுக்கு உங்களுக்கு முன்பாக நிற்கிற பிரச்சனைகள், உங்களுக்கு உள்ளாக இருக்கிற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நீக்கி போட ஆண்டவர் நம்ம மத்தியிலே இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்த வசனங்களை நாம் வாசிக்கலாம் பாருங்க. 8வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றான். நீங்க வேதத்துல நிறைய அற்புதங்களை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் மிகப்பெரிய அற்புதங்களை செய்வார். எக்ஸ்ட்ரா ஆர்டினரி மிராக்கிள்ஸ். லாசரை உயிரோடு எழுப்பினார். லாசரை உயிரோடு எழுப்புவதற்கு முன்பாக அவர் என்ன செய்கிறார்? அந்த கல் பெருசாக இருக்குது, கல்லை தள்ளி வைங்க, எடுத்து போடுங்க, புரட்டி போடுங்க என்று மக்களிடம் சொல்லுகிறார். ஏன் அவர் இப்படி செய்ய வேண்டும்? ஏதோ ஒன்றை நம்ம கிட்ட இருந்து ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒரு பெரிய அற்புதம் உங்கள் மத்தியிலே அவர் செய்வதற்கு, தேவனுடைய திட்டம் நிறைவேறுவதற்கு உங்களிடமிருந்து என்னிடமிருந்து ஏதோ ஒன்றை அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் நிச்சயமாகவே சொல்லியிருக்கலாம், லாசருடைய கல்லறை முன்பாக நின்று கல்லே இப்படி கொஞ்சம் நவுந்து வா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கீழ்ப்பணிஞ்சிருக்கோங்க, கண்டிப்பாக கீழ்ப்பணிஞ்சிருக்கும். இங்கே சங்கிலிகள் அருந்து விழுந்தது, அங்கே கல் கொஞ்சம் இப்படி லெஃப்ட் சைடு வா அப்படின்னு சொல்லியிருந்தா கண்டிப்பாக டெஃபினட்டாக நவுந்திருக்கும். ஆனால் சீடர்களை பார்த்து, மனிதர்களை பார்த்து சொல்கிறாரு, கல்லை நீங்கள் கொஞ்சம் நவுத்தி விடுங்க என்று சொல்லி ஒரு அசாதாரணமான அற்புதத்தை செய்கிறார். என்ன அசாதாரணமான அற்புதம்? மரித்து போன லாசர், கல்லை புரட்டுனா நாற்றம் எடுக்கும் என்று சொன்ன லாசருவை உயிரோடே வெளியே எழுப்புகிறார். அல்லேலூயா. ஆனால் அந்த அற்புதத்திற்கு முன்னாடி ஏதோ ஒன்றை செய்ய வேண்டும் நாம் என்று விரும்புகிறார். 5000 பேரை ஆண்டவர் போஷித்தாரு பாருங்க. 5000 பேரை போஷித்த ஆண்டவர் உணவை அவர் உற்பத்தி செய்திருக்கலாம். டக்குன்னு உணவு அவர் கைக்கு வந்திருக்கலாம். 5 அப்பமும் 2 மீனும் டக்குன்னு அதோ இருக்கு, 5 அப்பமும் 2 மீனும்னு அவர் சொல்லியிருக்கலாம். ஆனால் கேட்குறார், எங்கேயாவது இருக்கா 5 அப்பமும் 2 மீனும் இருக்கா என்று கேட்கிறார். 5 அப்பமும் 2 மீனும் இருக்கு, ஒருவன் அர்ப்பணிக்க ஆயத்தமாய் இருக்கிறான் என்று அறிந்த உடனே அவர் செயல்பட்டார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் எந்த அளவுக்கு அர்ப்பணிக்க ஆயத்தமாய் இருக்கிறோம்? உங்கள் தடைகளை உடைத்து போட ஆண்டவர் தயாராக இருக்கிறார். உங்கள் இருளான வாழ்க்கையிலே வெளிச்சத்தை கொண்டு வர ஆண்டவர் தயாராக இருக்கிறார். தடைகளை உடைத்து போடுகிற தேவர் உங்களுக்கு முன்பாக உங்களை நடத்தி செல்ல தயாராக இருக்கிறார். ஆனால் எந்த அளவுக்கு அர்ப்பணிப்பில் நீங்களும் நானும் வருவதற்கு தயாராக இருக்கிறோம் என்பது கேள்வி. நீங்களும் நானும் அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கைக்குள்ள போவேன் என்று சொல்லி ஆண்டவரிடம் உங்க வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறீங்க அப்படின்னா, தடைகளை உடைத்து போடுகிற தேவன் உங்களை அவருடைய திட்டத்திற்கு நேராக அழைத்து போக அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? எந்த நிலையில நீங்க இருந்தாலும், எந்த பிரச்சனைக்கு நீங்க நடுவில் நீங்க இருந்தாலும், உங்களை அழைத்து செல்ல ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார், வல்லவராக இருக்கிறார். உங்களுடைய அர்ப்பணிப்பு எப்படிப்பட்டதா இருக்கிறது? நீங்கள் எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்க நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்க? இல்ல ஆண்டவரே, நான் இருக்கிற இடத்துல தான் இருப்பேன், நான் தூங்கிக் கொண்டு தான் இருப்பேன், நான் 10 மணி வரைக்கும் தூங்கிக் கொண்டு தான் இருப்பேன், நான் செயல்படும் விதமாக தான் செயல்பட்டு கொண்டிருப்பேன், என்னால
எதுவுமே செய்ய முடியாது என்று சொல்லி நீங்கள் முடங்கி கிடப்பது தான் உங்களுடைய வாழ்க்கையாக இருக்கும் என்றால் ஆண்டவருடைய திட்டம் உங்கள் வாழ்க்கையிலே செயல்பட முடியாது. ஏதோ ஒன்றை ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த ஒன்றை ஆண்டவரிடம் நீங்கள் சமர்ப்பிக்கும் பொழுது ஆண்டவர் உங்கள் வாழ்க்கைக்கு வைத்திருக்கிற திட்டத்தை, அந்த பெரிய திட்டத்திற்கு நேராக உங்களையும் என்னையும் நடத்தி செல்ல அவர் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே பாருங்க, இந்த 8வது வசனத்தில் தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டு, உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போட்டுக்கொண்டு என் பின்னே வா என்றான். இங்க பேதுருவை தட்டி எழுப்பின தூதன் எழுப்பும்போது சங்கிலியெல்லாம் டக் 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 அப்படின்னு விழுந்துருச்சு. இப்போ இப்படி பண்ணா அப்படியே அவர் பெல்ட் போயிடணும், இப்படி பண்ணால் ஒரு ட்ரெஸ் அவருக்கு மேலே விழுந்துடணும். வேற என்னங்க, உன் பாதரட்சை இப்படின்னு பண்ணால் பாதரட்சை அவன் காலில் வர்றதுக்கு ஈஸி தான், கரெக்டுங்களா? தேவனுடைய தூதன் அதையும் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் ஏதோ ஒன்றை பேதுரு கிட்ட இருந்து எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். ஏதோ ஒன்றை உங்ககிட்ட இருந்து ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். ஏதோ ஒரு அர்ப்பணிப்பை உங்ககிட்ட இருந்து இந்த காலை வேளையிலே ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். அந்த அர்ப்பணிப்பை நீங்கள் இதுவரை ஆண்டவரிடம் ஒருவேளை நீங்கள் சொல்லியிருக்கலாம், ஆண்டவரே உங்களுக்காய் வாழ்வேன் என்று சொல்லியிருக்கலாம். இல்லைனா உங்கள் திட்டத்திற்கு கீழே நான் வர ஆயத்தமாக இருக்கிறேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் நீங்கள் ஆண்டவரை ஏமாற்றிக்கொண்டே இருக்கலாம் இந்த நாள் வரை. ஆனால் ஆண்டவர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கைக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டம் பெரியது. இங்கே நீங்க இருப்பது ஆண்டவருடைய திட்டம் அல்ல. இப்போ நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்திலேயே தங்கி இருப்பது, அந்த ஊழியத்தையே செய்து கொண்டிருப்பது ஆண்டவருடைய திட்டம் அல்ல. ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் வைத்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. ஆண்டவருடைய பெரிய திட்டத்திற்கு கீழே நீங்க வர வேண்டும் என்று உங்களை இன்று காலையில் அழைத்து கொண்டும் இருக்கிறார், அதுதான் உண்மை. ஆனா ஏதோ ஒன்று தடையாக இருக்கிறது. அந்த தடையை எடுத்து போடுவதற்கு ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். உங்க சைட்ல இருந்து ஒரு அர்ப்பணிப்பை நீங்க எடுத்துக்கொள்ள, அர்ப்பணிப்பை நீங்க ஆண்டவருக்கு முன்பாக அர்ப்பணிக்க ஆயத்தமாக இருக்கிறீங்களா என்று காலை வேளையில ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொன்னால் ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. உங்க கைகளை ஆண்டவர் பார்க்கிறார். தடைகளை உடைத்து போடுகிற தேவன் உங்களுக்கு முன்பாக நடந்து செல்வார். ஹல்லேலூயா. அடுத்த வசனங்களை நாம் வாசிக்கலாம். அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். இங்க எப்படி பேதுரு நடந்து போறாரு பாருங்க. இங்க பேதுருவை தூதன் தட்டி தூக்கி எழுப்பி விட்டுட்டார். பேதுருவை போட சொல்றார், இது போட அது போடுன்றாரு. டக் டக்குன்னு பேதுருவும் போட்டுட்டு இருக்க உடனே சரி வா வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த கூட்டிகிட்டு போகிறதும் அது பேதுரு அப்படியே கீழ்ப்படிந்து போகிறாரு, கரெக்டுங்களா? அங்கே நடுவில் கேள்வி கேட்கல, நடுவில் சுற்றி பார்க்கல, ஆனால் அப்படியே விசுவாசித்து அப்படியே போகிறார். அது அவனுக்கு நிஜமாக பொய்யான்னு கூட தெரியல. ஆனால் ஆண்டவர் நடத்தும் வழியில் கண்ணை மூடிக்கொண்டு அல்லது கண்ணை திறந்து கொண்டு கண்ணை மூடினவனாக பின்னாடியே நடந்து போகிறான். ஹல்லேலூயா. ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டம் பெரிது. ஆனால் உங்களையும் என்னையும் ஆண்டவர் விசுவாசிக்கும்படியாக அழைக்கிறார். உங்களை கேள்வி கேட்கும்படியாக அவர் எதிர்பார்க்கவில்லை, உங்களை அழைக்கவும் இல்லை. அவர் என்ன சொல்லுகிறாரோ பின்னாடி வா என்றால் பின்னாடி வரும்படி ஆண்டவர் உங்களை எதிர்பார்க்கிறார். இதே பேதுரு தான் பாருங்க. இது ஆண்டவர் என்ன சொல்றாரோ, இந்த தூதன் என்ன சொல்றாரோ டக்கு டக்கு டக்குன்னு செய்கிறார். ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளே இதெல்லாம் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா டக்கு டக்கு டக்குன்னு ஒரு 2 நிமிஷத்தில் டக் டக் டக்குன்னு அப்படியே எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிருப்பார்னு நினைக்கிறேன். பேதுரு டக் 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 டக்குன்னு பின்னாடி போயிருப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். பேதுருவுக்கு இந்த அனுபவத்தை முன்னாடியே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். என்ன அனுபவம்? முழுமையாய் ஆண்டவரை விசுவாசிக்கும் அனுபவம். சுற்றி எங்கும் பார்க்க கூடாது என்கிற அனுபவத்தை முன்னாடியே பேதுருவுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எங்க கொடுத்திருக்கிறார் சொல்லுங்க பார்க்கலாம். தண்ணி மேல ஆண்டவர் நடந்து வரும் பொழுது, பேதுரு தண்ணி மேல நடக்கும் பொழுது இந்த அனுபவத்தை கொடுத்திருக்கிறார். மத்தேயு 14ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 29, 30 வசனங்களை நாம் பார்க்கலாம். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தில் மேல் நடந்தான். காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை இரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே பேதுரு ஒரு பயங்கரமான ஒரு
விசுவாச வீரனா தான் இருந்திருக்க வேண்டும் பாருங்க. அவர் சீடராக இருக்கும் பொழுதே நிறைய காரியங்களை அவர் முன்னாக போய் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். இங்கே 29வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இல்லை அதுக்கு முன்னாடி வசனங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு காற்றடிக்கிற ஒரு சூழ்நிலையில் போராட்டத்தின் நடுவில் பேதுருவும் சீடர்களும் கப்பலிலே போட்டிலே பிரயாணப்பட்டு படகிலே பிரயாணப்பட்டு போய் கொண்டிருக்கிறாங்க. அங்கே தூரத்திலே ஒருவர் கடல் மீது நடந்து வருகிறார். அங்கே தூரத்திலே ஒரு கடல் மீது நடந்து வருகிற ஒருவரை பார்த்து பயப்படுறாங்க. ஐயோ என்ன ஆவின்னு தெரியலையே அப்படின்னு பயப்படுறாங்க. அப்போ ஆண்டவர் பக்கத்தில் சொல்றாரு, நான் தான் என்று சொல்லுகிறார். அதை பேதுரு அறிந்து கொண்டார். நீர்தான், அதனால நானும் தண்ணி மேல நடக்கணும், நானும் இந்த பிரச்சனைக்கு நடுவில் நடந்து போகணும், நானும் இந்த போராட்டத்தின் நடுவில் அலையாய் வந்திருக்கிற போராட்டத்தின் நடுவில் நீங்க நடக்கிற மாதிரி நானும் நடக்க வேண்டும் என்று சொல்லி விசுவாசத்தோடு ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். ஆண்டவரும் வா என்று சொல்கிறார். அதை தான் சொல்லுகிறார் பாருங்க. அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவின் இடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். விசுவாசம் உள்ளவனாய்தான் நடந்தான். நீங்களும் நானும் அநேக நேரங்களில் விசுவாசம் உள்ளவர்களாக ஆண்டவர் சொல்வதை கேட்டு அவர் வா என்று சொல்லிவிட்டார் என்று சொல்லி நடப்பதற்கு தயாராக நடக்கவும் ஆரம்பிக்கிறோம். சங்கிலிகளை உடைத்தெறிகிற தேவன் உங்கள் வாழ்க்கையிலே சங்கிலிகளை உடைத்தெறிவார், தடைகளை எடுத்து போடுவார். தடைகளை எடுத்து போட்டு என் பின்னே வா என்று சொல்லி வா என்று அழைக்கும் பொழுது நீங்களும் நானும் எழுந்து நடப்பதற்கும் நம்ம ஆயத்தமாக இருக்கிறோம், நடப்பதற்கும் சில நேரங்களில் நம்ம முற்படுகிறோம். ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனை நடுவில் வருகிறது பாருங்க, அதனால நம்ம அமிழ்ந்து போகிறோம். என்ன பண்றாரு பேதுரு? கடல் மேல நடக்க ஆரம்பிச்ச பேதுரு என்ன பண்றாரு? காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். இங்க வா என்று சொன்ன தேவனை முழுமையாய் நோக்காம, வா என்று அழைத்த கர்த்தரை முழுமையாய் விசுவாசிக்காம, வா என்று சொன்ன தேவனுடைய முகத்தை மட்டும் நோக்கி பார்க்காம சுற்றி இருப்பதையும் நோக்கி பார்த்ததுனாலே காற்று பலமாய் இருக்கிறதை அவன் பார்த்தான். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? காற்று பலமாகத்தான் இருக்கும், பிரச்சனைகள் உங்களை சுற்றி பலமாகத்தான் இருக்கும். ஆனால் யார் உங்களை அழைக்கிறார் என்பது மிக மிக முக்கியமான விஷயம். இங்கே யார் அழைக்கிறா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வா என்று அழைக்கிறார். அவர் வா என்று அழைத்தவுடனே கடல் மேத நடக்கவும் பேதுரு ஆரம்பித்தான். உங்களையும் ஆண்டவர் தடைகளை உடைத்து போட்டு இன்று வா என்று அழைக்கிறார். அவர் பின் சென்று அவருடைய திட்டத்தை உங்க வாழ்க்கையில செயல்படுத்தும்படியாக வா என்று அழைக்கிறார். ஆனால் நீங்களும் நானும் செய்யக்கூடாத ஒன்று என்னவென்றால், காற்று பலமாக இருக்கிறது என்பதை பார்ப்பது அவசியம் இல்லாத காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. காற்று பலமாகத்தான் இருக்கும், பிரச்சனைகள் போராட்டங்கள் உங்களை சுற்றி இருக்கத்தான் செய்யும். ஆனால் அதிலிருந்தெல்லாம் உங்களை விடுதலை பண்ணின தேவன் தான் உங்களை கடலின் மேல நடக்க வைத்திருக்கிறார் என்பது உண்மை. அல்லேலூயா. எதிலிருந்துங்க? இந்த சுத்தி இருக்கிற கடல்ல இருக்கிற பிரச்சனைகள்ல இருந்து விடுதலை பண்ணி நடக்கும்படியாக செய்திருக்கிறார் கடல் மேல. அப்படின்னா இன்னும் நடத்தி செல்வார் என்பதும் உண்மை. அல்லேலூயா. இனிமேலும் நடத்தி செல்வார் என்பதும் உண்மை. அதை தான் இங்கே பேதுரு அனுபவித்ததுனால தான் ஒரு வேலை இருக்கலாம் பாருங்க. இங்கே தூதன் தட்டி எழுப்பி இதெல்லாம் போட்டுக்கோ, செருப்பு போட்டுக்கோ, எந்திரி வா போலாம் அப்படின்னு சொன்ன உடனே டக்கு 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 டக்குன்னு போட்டுட்டு சுற்றி பார்க்கல. எங்க சேவகர்கள் இருந்தாங்களே பார்க்கல, எங்க கதவு இருந்ததே பார்க்கல, எங்க இங்கே 8 பேர் டியூட்டி போட்டு நாள் ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தாங்களே எங்க அவனுங்க, என் பக்கத்தில் லெஃப்ட்ல ரைட்ல தூங்கி இருந்தாங்களே எங்க, என் கையில சங்கிலி இருந்தது எங்க, எதுவுமே பார்க்கல பேதுரு. எதுவுமே அவர் கண்டுக்காம எழுந்து ஆண்டவர் சொன்னதை செய்ய ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்ய முடியும். உங்களால் யோசிப்பதற்கும் மேலாக ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலே செய்வதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நீங்க அவரை நம்புவதற்கு ஆயத்தமா இருக்கிறீங்களா? முழுமையாய் அவர் சொல்லுவதை செய்வதற்கு ஆயத்தமா இருக்கிறீங்களா? அவர் உங்களை கடல் மீது நடக்க சொன்னார், பிரச்சனைகளின் நடுவில் போராட்டங்கள் நடுவில் அவர் வா என்று சொன்னால் நீங்கள் வருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறீங்களா? தடைகளை நீக்கி போடுகிறவர்
உங்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். ஹல்லேலூயா. தடைகளை நீக்கி போடுகிற தேவன், அவர் உயிருள்ள தேவனாய் இருக்கிறார். உங்களையும் என்னையும் நேசிக்கிற தேவனாய் இருக்கிறார். உங்களையும் என்னையும் பெயர் சொல்லி அழைத்து இங்கே கூட்டிக் கொண்டு அமர வைத்திருக்கிறார். அவர் உங்களை தடைகளின் நடுவிலே மடிந்து போவதற்காக இங்கே அழைத்து கொண்டு வரவில்லை. தடைகளை உடைத்து போட்டு வெற்றியாக எழும்பி அவருடைய பின் சென்று அவர் உங்கள் வாழ்க்கைக்காக வைத்திருக்கிற திட்டத்தை நீங்கள் நிறைவேற்றும்படி அவர் உங்களை அழைக்கிறார். ஹல்லேலூயா. 10வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அவர்கள் 1ஆம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்துக்கு போகிற இரும்பு கதவண்டியிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். ஆமென். இங்க என்ன கதவு இருக்குங்க? இரும்பு கதவு. அதாவது ஜெயிலோட கதவு எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. இந்த காலத்து கதவு கூட குட்டியாக இருக்கும். ஏன்னா சிசிடிவி கேமராலாம் இருக்குன்னு சொல்லிட்டு கதவு கம்மியாக வச்சுருப்பாங்க, அவ்வளோ பெருசாக வச்சுருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த காலத்து கதவை தள்ளுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் தேவைப்பட்டிருக்கும். அந்த இரும்பு கதவு, ஜெயிலோட இரும்பு கதவை தள்ளுறதுக்கே நிறைய பேர் தேவைப்பட்டிருக்கும் பாருங்க. ஆனால் அந்த இரும்பு கதவனுடைய சாவி பேதுரு கையிலையும் இல்லை, தூதர் கையிலையும் இல்லை, பேதுரு பாக்கெட்டில் இல்லை. ஒருவேளை அங்கே காவல் காத்துரு தூதர் கையில் இருந்துதான்றது தெரியல. ஆனால் தூதன் நடந்து போகும் பொழுது, பேதுரு பின் செல்லும் பொழுது அந்த கதவு திறந்தது. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை நடத்தி செல்லும் பொழுது, ஆண்டவருக்கு பின்னாக நீங்க செல்லும் பொழுது, ஆண்டவரை நீங்க தொடர்ந்து நடக்கும் பொழுது உங்களுக்கான கதவுகளை ஆண்டவர் திறப்பார். திறக்காத கதவுகளாக இருக்கலாம். இதுவரை நீங்க ஃபாஸ்டிங் போட்டு எத்தனையோ நாள் உபவாசம் இருந்து இந்த கதவு திறக்காதா என்று நீங்க கேட்ட கதவாக இருக்கலாம். ஆனால் நீங்க இன்றைக்கு காலையில் ஒரு முடிவெடுக்கும் பொழுது, ஆண்டவரே நான் உங்களுக்கு பின்னாக நடப்பேன், நான் உங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழுவேன், நீங்க சொல்லுவதை நான் செய்வேன் என்று சொல்லும் பொழுது திறக்காத கதவுகளை ஆண்டவர் திறப்பார். அவருக்கு பின்னாக நீங்க செல்லும் பொழுது இதுவரை நீங்க பார்க்காத அதிசயமான காரியங்கள், இதுவரை நீங்க பார்க்காத போராட்டங்கள் எல்லாமே அழிவுக்கு வருவதை நீங்க பார்ப்பீங்க. இதுவரைக்கும் நீங்க பிரச்சனைக்கு நடுவில் இருந்திருக்கலாம், போராட்டங்களுக்கு நடுவில் இருக்கலாம், தடை தான் என் வாழ்க்கை முழுசா இருந்திருக்குன்னு சொல்லி இருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களை நடத்தி செல்லும் பொழுது, நீங்க பின் செல்லும் பொழுது தடைகளை அவர் உடைத்து போடுவார். தடைகளை உடைத்து போடுகிறவர், தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். ஹல்லேலூயா. உங்களால முடியாது என்பது உண்மைதான், உங்ககிட்ட சாவி இல்லை என்பதும் உண்மைதான். ஆனா தேவன் தடைகளை உடைத்து போடுவார். தடைகளை உடைத்து போடுகிற தேவன், தடைகளை நீக்கி போடுகிற தேவன் உங்க மத்தியிலே இருக்கிறார், நம் மத்தியிலே இருக்கிறார். He will break open. அவர் உங்கள் நடுவில் இருந்து அவர் உங்களை விடுதலை செய்து உங்களை அழகாய் நடத்தி செல்லுவார். ஹல்லேலூயா. பேதுருவை அழகாய் ஆண்டவர் வெளியே எடுத்து கொண்டு வந்து விட்டார். எங்கே வெளியே எடுத்து கொண்டு வந்து விட்டார்? சிறைச்சாலையின் வெளியே எடுத்துக்கொண்டு வந்து விட்டார். தேவனின் திட்டத்தை பேதுருவின் வாழ்க்கையிலே நிறைவேற்றுவதற்காக, தேவனின் பெரிய திட்டத்தை பேதுருவின் வாழ்க்கையிலே நிறைவேற்றுவதற்காக பேதுரு யோசித்துக் கொண்டிருந்தார். என் வாழ்க்கையிலே தேவனுடைய திட்டம் முடிந்து போய்விட்டது, அவ்வளவுதான், நேற்று யாக்கோபு இறந்து விட்டான், இன்றைக்கு நாளைக்கு நான் இறக்க போகிறேன், மக்கள் நடுவிலே நான் வெட்கப்பட போகிறேன் என்று பேதுரு நினைத்து கொண்டிருந்தார். ஆனால் ஆண்டவர் பார்த்து சொன்னார், நீர் வெட்கப்பட்டு போவதில்லை, ஏனென்றால் என்னுடைய திட்டம் உன் வாழ்க்கையிலே பெரியதாக இருக்கிறது. நீ எதிர்பார்ப்பதை விட நான் உன் வாழ்க்கையில வைத்திருக்கிற திட்டம் அதிகமாக இருக்கிறது. இதுவரைக்கும் நீ செய்த ஊழியம் சரிதான், இனிமேல் உன்னை கொண்டு நான் வைத்திருக்கிற ஊழியம் இன்னும் பெரிதாக இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால சோர்ந்து போக வேண்டாம், நீங்க இருக்கிற இடத்துல இருக்க வேண்டாம். உங்கள் தடைகளை உடைத்து போடுகிறவர் அவர் உங்களுக்கு முன்பாக செல்லுவார். அவர் உங்களுக்கு முன்பாக சென்று திறக்காத கதவுகளை திறப்பார். இதுவரை நீங்க தட்டி தட்டி திறக்காத கதவுகள் உங்களுக்காக திறப்பதை நீங்க பார்ப்பீங்க. ஏனென்றால் அவருக்கு தேவனுக்காக உங்க வாழ்க்கையை நீங்க அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறீங்க, தேவனுக்காக உங்க வாழ்க்கையை அவர் கையில கொடுத்திருக்கிறீங்க. அவர் பின்னாடி நீங்க சொல்லும் பொழுது திறக்காத கதவுகள் திறப்பதை நீங்க பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. அது ஒருவேளை உங்களுடைய வேலையாக இருக்கலாம், ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கலாம்,
பெரிய போராட்டமாக இருக்கலாம், சாத்தானின் கிரியையாக இருக்கலாம், கடனாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை நடத்தி செல்லுவார். அது எதுவாக இருந்தாலும் அவர் நடத்தி செல்லுவார். ஹல்லேலூயா. உங்களுக்கென்று ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு திட்டம் பெரியது. உங்கள் வாழ்க்கைக்கென்று ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டம் நீங்க யோசிக்கிற திட்டம் அல்ல. அவர் உங்களுக்காய் வைத்திருக்கிற திட்டம் ஒரு பெரிய திட்டமாக இருக்கிறது. உங்களுக்கென்று ஆண்டவர் வைத்திருக்கிற அழைப்பு, உங்கள் பேரிலே ஆண்டவர் வைத்திருக்கிற அழைப்பு, அது பெரிதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அது பெரிதாக இருக்கிறது. அதை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, அதை நீங்கள் விசுவாசித்து ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது, இன்று காலை வேளையிலே தடைகளை உடைத்து போடுகிற தேவன் நம் மத்தியிலே இருக்கிறார். அவர் தடைகளை உடைத்து போட்டு உங்கள் வாழ்க்கைக்கு வைத்திருக்கிற திட்டத்தை அவர் நிறைவேற்றுவார். பேதுருவின் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருந்தார் பாருங்க. மத்தேயு 4:19 வாசிக்கலாம், மத்தேயு 16:18 வாசிக்கலாம், யோவான் 21:17 வாசிக்கலாம். மத்தேயு 4:19. என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவளாக்குவேன் என்றார். ஹல்லேலூயா. என்ன ஆக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார்? மனுஷனை பிடிக்கிறவர்களாக ஆக்குவேன் என்று பேதுருவை பார்த்து சொன்னார். அடுத்தது மத்தேயு 16:18. Matthew 16:18. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளவில்லை, சபையை உன்மேலே கட்டுவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். யோவான் 21:17. மூன்றாவது தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாம் தரம் என்னை கேட்டபடினால் பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றார். இயேசு என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவர் பேதுருவுக்கென்று வைத்திருந்த திட்டம் பெரியது. ஆடுகளை மேய்ப்பதற்கான திட்டம், சபைகளை நாட்டுவதற்கான திட்டம், மனிதர்களை பிடிப்பதற்கான திட்டம். அவன் ஒரு வேளை யோசிச்சிருக்கலாம், இதுவரை நான் செய்த ஊழியம் இதை தான் ஆண்டவர் சொல்கிறார் என்று. இல்லை, இன்னும் மகத்தான ஊழியத்தை ஆண்டவர் பேதுருவுக்கென்று வைத்திருக்கிறார். அவர் தடைகளை உடைத்து, இந்த வாழ்க்கை அல்ல, இதனும் மேலான வாழ்க்கைக்கு நேராக உன்னை அழைத்து செல்கிறேன் என்று சொல்லி பேதுருவை அழைத்து சென்றார். தேவனுடைய திட்டம் உங்க வாழ்க்கைக்காக காத்திருக்கிறது. அவரை பின்தொடர நீங்க ஆயத்தமா? அவர் உங்களுக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். அவரே உங்களுக்கு வெளிச்சமாக இருந்து அவரே உங்களுக்கு முன் சென்று தடைகளை உடைத்து போட்டு நீங்கள் போகிற வழியை நீங்கள் என்ன என்று யோசிக்காத அளவுக்கு உங்களை அழைத்து செல்ல அவர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். நீங்களும் நானும் அவரை பின்தொடர ஆயத்தமா? நீங்களும் நானும் ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ ஆயத்தமா? அப்படி ஆயத்தமா இருக்கிறீங்க என்றால் ஆண்டவர் உங்களை வித்தியாசமான பாதையில், நீங்க யோசிக்காத வழிகளில், நீங்க இதுவரை பார்க்காத வழிகளை நீங்க பார்க்கும்படி ஆண்டவர் உங்களை நடத்தி செல்வார். அவருடைய திட்டம் உங்க வாழ்க்கையில நிச்சயமாகவே நிறைவேறும். அல்லேலூயா. அதே அதிகாரத்தில் 12வது அதிகாரத்தில் கடைசியா நீங்க பார்க்கும் பொழுது என்ன நடக்குது என்றால், ஏரோது ராஜா ஏதோ ஒரு பிரச்சனையில் ஈடுபடுறாரு பாருங்க. அப்போ ஏரோது ராஜா மரித்தும் போகிறார். அதை படிக்கலாமா? 21 வாசிக்கலாம். குறித்த நாளிலே ஏரோது ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான். அப்பொழுது ஜனங்கள், இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். அவன் புழுத்து இறந்தான். கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். யாரை அடித்தான்? ஏரோதை அடித்தான். அவன் எப்படி இறந்தான்? புழுத்து இறந்தான். இன்றைக்கு ஒருவேளை உங்களுக்கு தடையாய் பிரச்சனைகள் நிற்கலாம், போராட்டங்கள் நிற்கலாம், ஒருவேளை மனிதர்கள் உங்களுக்கு முன்பாக தடையாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரின் திட்டம் நிறைவேறும். உங்களை தடுத்த போராட்டங்கள் அழிந்து போகும். ஒருவேளை அது மனிதர்களாக இருந்தாலும் அந்த மனிதர்களும் ஏரோதை போல அழிந்து போவார்கள். ஆனால் உங்களுக்கென்று ஆண்டவர் வைத்திருக்கிற ஆண்டவரின் திட்டம் நிச்சயமாகவே நிறைவேறும். உங்கள் போராட்டங்கள் மறைந்து போகும். நீங்கள் இவ்வளோ பெரிய பிரச்சனையை யார் எடுத்து போடுவார் என்று சொல்லி நீங்கள் பயத்தோடு நடுங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த பிரச்சனையை நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஆண்டவர் உங்களை நடத்தி செல்லுவார். தடைகளை உடைத்து போடுகிறவர்
நம் மத்தியிலே அவர் இருக்கிறார். தடைகளை உடைத்து போடுகிறவர், தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக நடந்து போவார். ஹல்லேலூயா. அப்படியே எழுந்து நின்று நம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். எழுந்து நின்று அப்படியே கண்களை மூடி நம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். அப்படியே எழுந்து நின்று நாம் ஒரு பாடலை பாடப் போகிறோம். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். எல்லாரும் எழுந்து நின்று ஜீடா அப்படியே கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, என் வாழ்க்கைக்கு நீர் வைத்திருக்கிற திட்டம் பெரியது. ஆண்டவரே, என் வாழ்க்கைக்கு நீங்க குறித்த காரியங்கள் பெரியவைகளா இருக்கிறது. ஆண்டவரே, ஒருவேளை நான் இன்றைக்கு முடங்கி போயிருக்கலாம். ஒருவேளை இன்றைக்கு போராட்டங்கள்னால, பிரச்சனைகளினால பயந்து போய் வேற வழி இல்லை என்று சொல்லி நான் வீட்டிலே தூங்கி கொண்டிருக்கலாம். என் வாழ்க்கை இவ்வளவுதான், ஆண்டவருடைய திட்டம் என் வாழ்க்கையில இவ்வளவுதான் என்று சொல்லி ஒருவேளை இங்க இருக்கிறவங்க நீங்க யோசித்து கொண்டிருக்கலாம். நான் வியாதியிலே மடிந்து விடுவதுதான் ஆண்டவருடைய திட்டம் என்று நீங்க யோசித்து கொண்டிருக்கலாம். நான் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்கள் நடுவிலே இருக்கிறார். அவர் உங்களுக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை செவையாக்கி உங்களை அழகாய் நடத்தி செல்ல அவர் நல்ல தேவனாக இருக்கிறார். அவர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் ஒருவராய் செய்கிற தேவன் நம் மத்தியிலே இருக்கிறார். அவர் செய்கிற அற்புதங்களையும் அதிசயங்களையும் விவரிக்க முடியாது. அதை பார்க்கும் பொழுது ஒரு கனவு போல தான் இருக்கும். ஆனால் உங்களையும் என்னையும் விசுவாசித்து அதன் பின்னாடி வரும்படி ஆண்டவர் அழைக்கிறார். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீர்தானே ஏசையா. சொல்லலாமா? ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீர்தானே ஏசையா. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. சொல்லலாமா? ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. தழும்புகளால் சுகமாக்குவேன் என்றவர் நீர்தானே ஏசையா. சொல்லலாமா? தழும்புகளால் சுகமாக்குவேன் என்றவர் நீர்தானே ஏசையா. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. சொல்லலாமா? ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர். விசுவாசிக்கிறீங்களா? வாய்களை திறந்து கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்பவர், உம்மை தவிர வேற யாரும் இல்லை. என் வாழ்க்கையில தடைகளை நீக்கி போடுபவர், என் வாழ்க்கையில தடைகளுக்கு முன்பாக சென்று எங்களை நடத்தி செல்லுகிற தேவன், எங்கள் தடைகளை உடைத்து போடுகிற தேவன். நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே. அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லலாம். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீர்தானே ஏசையா. அறிக்கையிடுங்க வாயில. ஒருவராய் சொல்லலாம். பெரிய அதிசயம் செய்பவர் நீர்தானே ஏசையா. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. சொல்லுங்க. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. அன்புள்ள ஆண்டவரே,
இந்த காலை வேளையில தடைகளை உடைத்து போடுகிறவராய் நீர் எங்க மத்தியில கடந்து வந்திருக்கிறதற்காய் நன்றி. கைகளை தட்டி எல்லாரும் கைகளை தட்டி ஆண்டவரே வரவேற்கலாம். ஆண்டவரே நீர் எங்க மத்தியில தடைகளை உடைத்து போடுகிறவராய், தடைகளை நீக்கி போடுகிற தேவனாய் எங்கள் மத்தியிலே வந்திருக்கிறீங்க. ராபாலா தானாமா ஷாலாபா கராதாடலா கபா துராமா ராதாடலா கபா தாடலா கபா தாடரா ரிபாலா மானா ஷெலேபெகே ரெதுடபா கலாதரபா. தடைகளை உடைத்து போடுகிற தேவன், தடைகளை சுட்டரிக்கிற தேவன் எங்க மத்தியிலே நீங்க இருக்கிறீங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ராஜாவாக, எங்களுக்கு முன்பாக செல்லுகிற ராஜாதி ராஜாவாக, தேவாதி தேவனாக, தடைகளை உடைத்து போடுகிற தேவன் எங்க மத்தியிலே இருக்கிறீங்க. எங்க போராட்டங்களை சந்தித்து கொண்டிருக்கிற நிறைய பேர் இருக்காங்கப்பா. தடைகளை சந்தித்து கொண்டிருக்கிற நிறைய பேர் இருக்காங்க. வியாதிகளை சந்தித்து கொண்டிருக்கிற நிறைய பேர் இருக்காங்க. கடன்ல மூழ்கி போனவங்க இருக்காங்க. ஆண்டவரே நீர் எங்க மத்தியிலே நீர் இருக்கிறீர் என்பதை ஆண்டவரே இவர்கள் மேல உம்முடைய கரத்தை வைப்பீராக. கரத்தை வைத்து நீர் தொட்டு தடைகளை எடுத்து போட்டு அவர்களை நீ நடத்தி செல்லுகிற தேவனாக நடத்தி செல்லும்படியாய் நான் செபிக்கிறேன். நீர் எங்க மத்தியில இருக்கிறீங்க ஆண்டவரே. தடைகளை உடைத்து போடுகிற தேவன், உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறீங்க. பேதுருக்கு ஒரு தூதனை அனுப்புனீங்க. சிறையின் நடுவில், ரோம சிறையின் நடுவில் நீர் வந்து அவனை எழுப்பி சென்று நடத்தி வந்த தேவன் நீங்க ஆண்டவரே. எங்க மத்தியில நீங்க இருப்பது உண்மை ஆண்டவரே. நீர் தேவனாக, ராஜாதி ராஜாவாக, ஜீவனுள்ள தேவனாக நீர் எங்க மத்தியில கடந்து வந்து இருக்கிறீர். உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறீர். எங்க போராட்டங்கள் முடிவுக்கு வருகிறது, இயேசுவின் நாமத்தினால முடிவுக்கு வருது. எங்க தடைகளை உடைத்து போடுகிறீர் இயேசுவின் நாமத்தினாலே. எங்க குடும்ப பிரச்சனைகளை எடுத்து போடுகிறீர் இயேசுவின் நாமத்தினாலே. நோய்கள், பேய்கள், சாத்தானின் போராட்டங்கள் இன்றோடு ஒழிந்து போகிறது இயேசுவின் நாமத்தினாலே. இதை நீர் செய்கிறீர், செய்து கொண்டிருக்கிறீர் இயேசுவின் நாமத்தினாலே. நாங்கள் இதை பெற்றுக் கொள்கிறோம். எங்க மத்தியிலே நீங்க வந்ததற்காய் நன்றி ஆண்டவரே. சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன், கடலின் அலைகளுக்கு மேலே எங்களை நடத்தி செல்லுகிற தேவன் நீங்க ஆண்டவரே. எங்க போராட்டங்கள் பெரிதாக இருக்கலாம், ஆனால் அதை விட பல மடங்கு பெரிய தேவனை நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து கொண்டிருக்கிற தேவனை நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களை விடுவிக்கிற தேவன், இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருடங்கள் வனாந்திரத்திலே நடத்தி வந்த தேவன், விடுதலை செய்து நடத்தி வந்த தேவன், அற்புதராய் இருக்கிறீங்க. செங்கடலை 2ஆய் பிளந்த தேவன், எங்கள் பிரச்சனைகளின் நடுவில் எங்களை நடத்தி செல்ல வல்லவராய் இருக்கிறீங்க. யோர்தானை கடந்து கானானை சுதந்திரிக்கவும் எங்களை நடத்தி செல்ல போறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி என்று சொல்லலாமா ஆண்டவரே? நன்றி ஆண்டவரே. எங்கள் தடைகளை உடைத்து போடுகிறீங்க. அற்புதராய் எங்க மத்தியில கடந்து வந்திருக்கிறீங்க. அதிசயராய் எங்க மத்தியில நடந்து வந்திருக்கிறீங்க. உமக்கு நன்றி செலுகிறோம். எங்களை இனிமேலும் நடத்தி செல்லுவீங்க. நாங்க உங்க பின்னாடி உண்மையாய் தொடர எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்மை மாத்திரம் பார்த்து, நாங்க சுற்றி இருக்க பிரச்சனைகளை பார்க்காம உம்மை மாத்திரம் நோக்கி பார்த்து, உம்மை முகத்தை மாத்திரம் நோக்கி பார்த்து நாங்க பின் செல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்படியே நீர் செய்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். நாத்துமாவே, நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் ஆண்டவருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.